மங்களம் சக்கரராஜாய மகனீய குணாப்தயே பத்மநாபகராம்போஜாய பரிஷ்காராய மங்களம். ஓம் சக்கரராஜாய வித்மஹே சுதர்சனாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். என்னுடைய பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நாம் காண இருப்பது சக்கரத்தாழ்வார் சுதர்சனமூர்த்தி. இவருடைய வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை கும்பிடுறோம், ஐயப்பனை கும்பிடுறோம், ஆஞ்சநேயரை கும்பிடுறோம், சனீஸ்வரனை கும்பிடுறோம். கரெக்டாக? இப்போது சக்கரத்தாழ்வார் ஒரு சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாரை வழிபடணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சக்கரத்தாழ்வார் யார்? முதல்ல ஏன் அவருக்கு சக்கரத்தாழ்வார்னு பேர்? எம்பெருமான் கையில், ஸ்ரீமன் நாராயணனுடைய கையில் வலம்புரி சங்கமும் சுதர்சன சக்கரமும் இருக்கிறது. அந்த சுதர்சன சக்கரத்தின் பெயர்தான், அவர்தான் சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். எம்பெருமான் கையில் இருக்கும் அந்த சக்கரம்தான் சுதர்சன மூர்த்தியாக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். சரிங்க, பெருமாளை கும்பிடுறோம், சக்கரத்தாழ்வாரை என்ன தனியாக நீங்கள் கும்பிட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட். நிறைய வாட்டி சொல்லுவாங்க தெரியுமா, முருகனை விட முருகன் கையில் இருக்கும் வேலிலே நிறைய சக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே மாதிரி திருமாலின் கையில் இருக்கும் அந்த சுதர்சன சக்கரத்திற்கு அத்தனை மகத்துவமும் அத்தனை சக்தியும் நிறைந்திருக்கிறது. சரி, சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் என்னென்ன பலன்? ஏன் அவரை 21 சுற்றுறாங்க? என்ன காரணம்? இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் நான் பாடிய பாடல் ஒன்று இருக்கிறது. நாராயணரின் கையில் இருக்கும் வலம்புரி சங்கம், அது போராயுதமாய் மின்னி சுழலும் சுதர்சன சக்கரம், வேண்டும் பொழுது வேண்டும் வரங்கள் தந்திடும் சக்கரம் சுதர்சன சக்கரம், ஜெகமேழினையும் பரிபாலனமாய் அரசாண்டருள் புரிவது சங்கொடு சக்கரம் சுதர்சனா, எங்கள் சுதர்சனா, எம்பெருமான் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம், ஸ்ரீமன் நாராயணரின் இடமிருக்கும் சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தின் மகிமை என்னவென்றால், ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த சுதர்சன சக்கரம் எம்பெருமான் கையிலிருந்து அது போயிடுத்துன்னா எதிரியை தாக்காமல் திரும்பி பெருமானிடம் வராது. எம்பெருமானின் கடைசி ஆயுதம்தான் இந்த சுதர்சன சக்கரம். இதற்கு அத்தனை மகத்துவமும் அத்தனை சக்தியும் இருக்கிறது. ஓகே, இப்போ இதனுடைய பவர் என்னன்னு பார்ப்போம். சுதர்சனமூர்த்தி என்று இவர் அழைக்கப்படுகிறார். எம்பெருமான் கையில் இருக்கும் முக்கியமான அஸ்திரம் சுதர்சன சக்கரம். இந்த சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பெருமாள் கோயிலையும் பாருங்கள், சக்கரத்தாழ்வார்க்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் 21 சுற்றுவாங்க. அந்த சக்கரத்தாழ்வார் முன்ன சக்கரம் இருக்குல்ல, பின்னாடி நரசிம்ம முகம் இருக்கும். பின்னாடி இந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்ம முகம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் 7 சுற்றுவாங்க, 14 சுற்றுவாங்க, 21 சுற்றுலாம் சுற்றுவாங்க. எனக்கே இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புதுசாக இருந்தது. என்னடா இது, சக்கரத்தாழ்வார் ஒரு சன்னதியை சிருஷ்டி பண்ணியிருக்காங்க, நம்ம தான் பெருமாளை டேரெக்டாக கும்பிடுறோம், எதுக்கு இவருக்கு வேறு தனியாக வச்சுருக்காங்கன்னு நான் புலப்படும் பொழுது விதவிதமான ஒரு அபூர்வமான தகவலெல்லாம் கிடைத்தன. இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கார் பார்த்தீங்களா, குறிப்பாக இவரை வழிபடுகிறவர்களுக்கு ஞாபக சக்தி, மெமரி பவர், குறிப்பாக குழந்தைகள், குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கீப்பிங் தி ஷெட்யூல், அதே மாதிரி பசங்களுக்கு அந்த மெமரி பவர், எக்ஸாம் எழுதி மறக்காமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி கலைகளில் இருக்கிறவங்க எல்லாம். இப்போது ஜென்ரலாக இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மியூசிஷியன்,
நான் வந்து ஒரு கலைஞன். இப்போது எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு கச்சேரி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஏப்ரல் மாதம் ஸ்ரீராம நவமி இருக்குது, நம்ம கோயிலில் வந்து நீங்கள் வந்து பாட்டு பாடணும், நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, நம்ம மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிட்டு இந்த ஏர் டிக்கெட் வெளிநாட்டு பயணம் பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய டிக்கெட், போக்குவரத்து, வீசா, இந்த சமாச்சாரம்லாம் முழுமடைகிறது வந்து லேசான விஷயம் கிடையாது. எத்தனையோ இடர்பாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, அப்புறம் வீசா ப்ராப்ளம் வரும், அப்புறம் டிக்கெட் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் போகிறதுக்கு இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதன் மூலம் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு, கலைஞர்களெல்லாம் வெளிநாடு போகணுன்னு போயிட்டு வர ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் சக்கரத்தாழ்வாரை வழிபட இந்த தடைகள் எல்லாம் நீங்கும். சனிக்கிழமை தோறும் 9:10 ராகு காலம், ஒன்று 10:30க்கு அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போங்க. நார்மலாக பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்கள் 9 மணிக்குள்ளே போகிறது தான் பெட்டர். ஏன்னா 10:30 11 மணிக்கே உச்சிகால பூஜை பண்ணுவாங்க, பெருமாள் கோயிலை சாத்திடுவாங்க. ஆகவே 9 மணிக்கு முன்னால், அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கே எழுந்துட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டில் வந்து நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்களா, நீங்கள் கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணுறது தனி, ஆனால் வீட்டில் உள்ள நித்திய கர்ம அனுஷ்டானங்களை மறவாதீர்கள். அது எப்பவும் டெய்லி வீட்டில் பண்ணுறது 5 நிமிஷம் வீட்டில் தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்பவும் அதை மறக்கவே கூடாது. ஓகேயா? நீங்கள் அதை மறக்காமல் செய்யுங்கள். விஷ்ணு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். அங்கே போயிட்டு உங்களால் முடிந்தால் ஒரு அர்ச்சனை, பெருமாள் சுதர்சன பெருமாள் பேருக்கே பண்ணுங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி பக்தர்களே, எல்லா தெய்வங்களுக்கும் 108 போற்றி இருக்கிறது. அவரை வழிபடுவதற்கு 108 நாமங்கள் இருக்கிறது. சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஆகவே மறக்காமல் இந்த 108 போற்றி அந்த புக்கை கையில் எடுத்துக்கோங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதி முன்னாடி சத்தம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனதிற்குள்ளேயே ஓம் சுதர்சன மூர்த்தியே போற்றி, ஓம் சக்கரம் ஏந்தியவா போற்றி, ஓம் திருமாலின் வடிவமே போற்றி, இப்படி வந்து உங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுடைய பலத்திற்கு ஏற்ப 7 முறையோ 14 முறையோ 21 முறையோ அந்த சக்கரத்தாழ்வாரை சுற்றி வாருங்கள். 7 வாரங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனை உங்களுக்கு கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக் கொண்டு சுற்றி வந்தீர்களானால் எம்பெருமான் சுதர்சனமூர்த்தி உங்களது கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம். இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சுற்றி வர்றதன் மூலம், நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு இந்த அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோக்கலில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஆஃபீஸில் வந்து பலதரப்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு வரும், பிரச்சனைகள். என்னப்பா இன்னும் டார்கெட்டை முடிக்கல, நீ ஃபைல் இப்படியே தேங்கின்னு இருக்குது, அதுவும் பண்ணல, ஒன்றும் பதில் போடல, இங்கே போடல, அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியும்ல அலுவலகத்தில் எப்படி இருக்குன்னு. அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு என்றுமே வராது. சக்கரத்தாழ்வாரை வழிபட உங்களுக்கு அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், உயர் பதவி, அதுவும் தங்கு தடையின்றி கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி. அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை பயம் கலந்து ஒரு ஓட்டமாக இருக்கும். அதாவது ஒரு அன்வான்ட் ஃபியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது தேவையில்லாத பயம். ஐயோ நைட்டு இன்றைக்கி படுக்கிறேன், எனக்கு எதுவும் வராதில்ல, எனக்கு நெஞ்சு வலி வராதில்ல, எனக்கு எதுவும் உடம்புக்கு வராதில்ல, சுகர் வந்துடாதில்ல, பிபி வராதில்ல, இந்த மாதிரி தனக்குள்ளேயே ஒரு உணர்வறியா பயம், தேவையில்லாத பயம் தொற்றிக்கொண்டு நம்மளை வாட்டும். இந்த மாதிரி பயம் நமக்கு வராமல் இருக்க என்னைக்கும் என்ன பண்ணுங்க, சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஐயப்பன் வழிபாடுக்கு அப்புறம் நம்ம பார்த்துன்னு வரோம்,
எத்தனை விஷயங்கள் பாருங்கள் நமக்கு. வாழ்க்கை எனும் கடலிலே இந்த போராட்டத்தில் நாம் எதிர்நீச்சல் செய்து வாழ்க்கையை வென்று காட்டுவோம் வாருங்கள். அதற்கு இந்த தெய்வ பலம் நமக்கு எத்தனை துணையாக இருக்கிறது பாருங்கள். ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர், ஒரு சனிக்கிழமை மகாவிஷ்ணு, ஒரு சனிக்கிழமை ஐயப்பன், ஒரு சனிக்கிழமை சனீஸ்வரன், ஒரு சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார், இன்னொரு சனிக்கிழமை வராகமூர்த்தி, இன்னொரு சனிக்கிழமை நரசிம்மமூர்த்தி. இன்னும் கருட புராணம் நான் உங்களுக்கு சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாழ்க்கையில் கூடுமான வரைக்கும் சொல்கிறேங்க. இந்த பகவத்கீதையை இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் பார்த்திங்களா? பகவத்கீதையை படித்து அதன்படி நடந்தாலே வாழ்க்கையின் மேன்மையில் மட்டுமல்லாது ஒரு மிகச்சிறந்த மனிதன் அவனா. ஐயோ 24 கேரட் கோல்டுப்பா, குறையில்லாத மனிதன் எவனும் இல்லை இன்றைக்கி. கரெக்டாக? ஒன் கேனாட் பி குட் டு ஆல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒருவன் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாது. கண்டிப்பாக 100 பேருக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு அவனை பிடிக்காது. அது உலக நீதி. ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், கீதையின்படி நட, அதற்கு பிறகு உனக்கு வரும் அந்த அற்புதமான பிரதிபலன்களை பாருங்கள். ஒரு மனிதனாக புது பிறவி எடுத்து ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல மனித ஜீவனாக, ஒரு நல்ல மனித நேயமிக்க மனிதனாக நாம் மாறும் பொழுது நம்மளுடைய சமூகத்தில் நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய செல்வ நிலை இதெல்லாம் உயர்மந்திரம் சொல்கிறாங்க. அப்பா இஸ் ஒன் ஆஃப் மில்லியன் பேபி, 1 ஆஃப் மில்லியன் சைல்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளை 1 ஆஃப் மில்லியன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் 1,00,000 ஒரு மனிதன், அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்குறதே அபூர்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேன்மை நிலையை அடைய வைக்கத்தான் இந்த மாதிரி புராணங்களும் இந்த மாதிரி மகான்களும் அவதரித்து நமக்கு ஒரு நல்ல தர்ம நெறியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் நான் பண்ணுங்கன்றேன், வேறு ஒன்றும் பண்ண சொல்லியே. உங்களை என்ன தூக்கி 200 கிலோ வெயிட் லிஃப்டிங்காக பண்ண சொல்கிறேன் உங்களை? சொல்லுங்கள். மேன்மை நிலை அடைவதற்கு நம்மளால் அத்தனை முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போவும் சொல்கிறேன், ஓவர் நைட்டில் அம்பானி ஆக முடியாது, ஓவர் நைட்டில் இதுவும் ஆக முடியாது, டாட்டா ஆக முடியாது. அவர்களெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தை எப்படி வளர்த்தார்கள், எப்படி கட்டி ஆண்டார்கள், எத்தனை வருஷமானது. அந்த மாதிரி நம்முடைய உழைப்பும் தெய்வ பலமும். தெய்வத்தை வழிபடுவதால் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்கள பார்த்தா நான் பரிகாசம் பண்ணல, அவங்கள பார்த்தா வினோதமாக இருக்கும். நல்ல உழைப்பாளிப்பா, லக்கு இல்லை பண்ணுவாங்க. அந்த லக்கு என்ன ஆக்சுவலாக? அந்த லக்கு என்பது கடவுள் அருள். அது குறைவாக இருந்தால் தான் அந்த லக்கு மிஸ் ஆகும் உங்களுக்கு. உடனே நீங்கள் கேட்கலாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் அவன் சாமியை வேரோடு கும்பிடுவான், அவன் நித்தியத்துக்கும் பூர்ணாயுசுக்கும் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு சாரார் இப்படி பேசுவாங்க. அதெல்லாம் காதலியே வாங்காதீங்க. அது அவனுடைய கர்ம வினை. ரெண்டாவது, அப்படி தெய்வத்தை வழிபட்டும் கஷ்டப்படுகிறார் என்றால் அந்த பக்தியில் உண்மை இல்லை என்று தான் அர்த்தம். நாம்கே வாசகை சும்மா சொல்லக்கூடாதுங்க. உதட்டளவில் ஓம் நமோ நாராயணாய, அப்பா நாளைக்கு 1ஆம் தேதிப்பா, இந்த மாதமாவது மேனேஜர் மனசில் பூந்து என்னை இன்க்ரிமெண்ட்டு ஏற்பாடு பண்ணுப்பா, இன்சென்டிவ் நிறைய வரணும்பா. அது உதட்டளவு. மனதார பிரார்த்தியுங்கள். மனதார இறைவனிடம் உங்களோட ஆத்மாவை அவனிடம் விடுங்கள். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நடக்கும் பொழுது அப்பொழுது தெரியும் அதனுடைய பலன். கர்மண்யே வாதிகர்த்தே மா பலேஷுகத, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பிகாஸ் அந்த பலன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும், நீங்கள் கேட்காமே வருங்க. அதுதாங்க பியூட்டி, அதுதான் கடவுள். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பா சபரிமலை போனான்ப்பா, ஐயப்பனை இந்த வாட்டி நான் 6-7 வாட்டி பார்த்தேன்ப்பா. நீங்கள் 6-7 வாட்டி ஐயப்பனை பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை, ஐயப்பன் உங்களை பார்ப்பது தான் முக்கியம். அதே போன்று தான் அந்த ஏழுமலையானை தரிசிக்க எத்தனை நேரம் நாம் காத்திருக்கிறோம். என்ன கூட்டம், சும்மா வந்துடுவாங்க சக்தி இல்லாமல். நான் கேட்குறேன், டெய்லி லட்சம் மக்கள் திருப்பதியில் ஏங்க போகிறாங்க? திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேரும் என்பது ஆன்றோர் வாக்கு. லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்குன்றனால தான் வரான். ஏன் ஒவ்வொரு கோடீஸ்வரனும் பணத்தை கொட்டுறான்? பிஸ்னஸில் பார்ட்னராக வச்சுப்பாங்க ஏழுமலையான. அந்த ஏழுமலையான்ட்டு 7 மணி நேரத்துக்கு அவ்வளோ பவர் இருந்தால்
அந்த ஏழுமலையாண்ட இருக்கிற சக்கரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும், அதன் மகத்துவமும் சக்தியும். அதுதான் சக்கரத்தாழ்வார் சுதர்சன மூர்த்தி. சனிக்கிழமை தோறும் 7 முறை 14 முறை 21 முறை வழிபடுங்க. சுற்றி வாருங்கள் பிரகாரத்தை. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேங்க, அதாவது கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஒரு பூஜைகளை பண்ணுவதன் மூலம், ஒரு பரிகாரம் பண்ணுவதன் மூலம், அந்த தெய்வங்களை குளிர வைப்பதன் மூலம் நமக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. கிவ் அண்ட் டேக் பாலிசிங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ தெய்வம் வந்து நான் கும்பிட்டா தான் இது பண்ணுமா? தெய்வத்தை வழிபடுவது நம் கடமை. தெய்வம் நம்மளை சோதிக்கலாம், நம்ம தெய்வத்தை சோதிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட தெய்வ பலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க தான் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை நாம் மேற்கொள்கிறோம். வேலையில் டென்ஷன் ரிமூவ் ஆகிடும். வேலையில் ரொம்ப பலு, அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி உயர் பதவி வேணுமா, சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க. வேலையில் உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம வேலையை பார்க்கும் இடத்திலோ நம்முடைய தொழிலிலோ போட்டி பொறாமைகள் அதிகம். அந்த போட்டி பொறாமைகளை அழகாக வென்றெடுப்பார் நமது சக்கரத்தாழ்வார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் இருப்பான். எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி, திறமையிலையும் சரி. அப்போ எம்டி வந்து என்ன பண்ணுவார், இவங்க 2 பேரும் சமமாக இருக்காங்க, யாரை சூஸ் பண்ணுறது, இந்த பதவிக்கு ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தெய்வ பக்தியும் தெய்வ பலமும் உங்களிடம் அதிகரிப்பதன் மூலம் அந்த வாட் யூ டிசர்வ், உங்களுக்கு எது வந்து சேருமோ அது நிச்சயமாக வந்து சேரும். அந்த நம்பிக்கை தான் இந்த பிரார்த்தனை. அதுதான் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அத்தனை விசேஷமானது. அது மட்டுமல்ல, இந்த சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, சனிக்கிழமை என்பது முழுக்க முழுக்க எம்பெருமான் நாராயணனுடைய விசேஷமான நாள். எம்பெருமான் நாராயணன், ஹரிஹரசுதன் ஐயப்பன், சனீஸ்வர பகவான், ராம 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 ராமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஓடி வந்து அமர்வான் நமது மாருதி ஆஞ்சநேய சுவாமியுடைய விசேஷமான தினம். ஸோ இந்த மாதிரி தெய்வங்களோடு இருக்கும்பொழுது சக்கரத்தாழ்வார் வந்து உபாசனா தெய்வம். சுதர்சன மூர்த்தியை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்கள் ஏற்படும். அதோட எம்பெருமான் மகாவிஷ்ணு வந்து அந்த சுதர்சன மூர்த்திக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா, அப்போ அதில் வந்து எத்தனை அற்புதங்கள் அடங்கியிருக்குன்னு பாருங்கள். அதாவதுங்க, ஒரு கடவுள் இல்லை, 100க்கும் மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் நம்மை காப்பதற்கு அரண் போல். இந்த உலகம் வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ், அதாவது தீயவர்கள் நல்லவர்கள், குட் பேட், ஓகேயா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த தீய சக்திகள் அனைத்தும் நம்மை அண்டாதிருக்க, இந்த பயமறியாத தேவையில்லாத பயம் இது நம்மக்கிட்ட வராமல் இருக்க, ஸோ இந்த சுதர்சன மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நமக்கு அத்தனை பேரின்பமும் சந்தோஷமும் நமக்கு இருக்குது. இதில் அதான் எப்படி வெல்வது, இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்திலே எதிரிகளை சமாளிக்க வேண்டும், போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டும், சிறந்த மேன்மை நிலையை அடைய வேண்டும், கல்வி நிலையை அடைய வேண்டும். இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம்தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நன்மைகள் அனைத்தும் நமக்கு நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு வேண்டாம். கடவுளிடம் விட்டு விடுங்கள், உங்கள் கஷ்டத்தை அவன் பார்த்து கொள்வான். இப்போ சனிக்கிழமைக்கு நான் எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஆஞ்சநேயர் பூஜை, சனீஸ்வரருடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சுதர்சனமூர்த்தி வழிபாடு, ஐயப்பனுடைய வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, இன்னும் எத்தனைங்க வேணும் உங்களுக்கு? ரவுண்ட் த கிளாக் இதை பண்ணுங்க, போதுங்க உங்களுக்கு. இன்னும் வராகமூர்த்தி இருக்கார், இன்னும் நரசிம்மமூர்த்தி இருக்கார். இதை விட ஒரு பியூட்டி பாருங்கள், அவரவர் நட்சத்திர விசேஷத்தன்று இந்த பிரார்த்தனைகள் செஞ்சீங்கன்னா இன்னும் மனம் குளிரும் தெய்வங்கள் எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நரசிம்ம சுவாமிக்கு வந்து அவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி,
அந்த சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்ம சுவாமிக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் வைத்தீர்களானால் மனம் குளிர்ந்து என்ன கேட்டாலும் கொடுப்பார். நரசிம்மரை பற்றி தெரியும், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அவர், இன்ஸ்டன்ட் தெய்வம் அவர். தசாவதாரத்திலே 10 அவதாரங்களில் 9 அவதாரம் பிளான் பண்ணி எடுக்கப்பட்டது நரசிம்ம அவதாரம் ஒன்றை தவிர. ஏன்னா பிரகலாதன் கேட்குறான், அந்த வரலாற்றை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். நரசிம்ம அவதாரம் அவ்வளோ விசேஷங்க. பகவானுக்கே தெரியாது நம்ம இந்த நேரத்தில் வரப்போகிறோன்னு. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், இந்த தூணில் இருப்பானா சொல்லுன்னு கேட்குறான் இரண்யகசிபு. ஆமாண்டா ஆமாண்டா அப்பா, கவுண்டமணி மாதிரி, டே தகப்பா அவன் தூணிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான்னு சொல்லுவார் பிரகலாதர். சொல்லுவார், என் ஆமாம் தந்தையே, என் தெய்வம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றான், நீ சொல்லும் ஸ்ரீஹரி இந்த தூணில் இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அடித்தோடனே அப்படி வர்றார். அதுதான் நரசிம்ம. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட நரசிம்மமூர்த்தி சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி அவருடைய திருமுகம் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்காய், சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுறது மூலம் நரசிம்ம சுவாமியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நரசிம்ம அவதாரத்தின் பரிபூர்ணமான ஏகாந்தமான வரலாற்றை உங்களுக்கு பக்தி நேரத்தில் சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். அதாவதுங்க, வரலாறு என்பது நான் கதைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீதி, மக்களின் அத்தியாவசிய நல்வழிப்படுத்த, இதெல்லாம் நீதி கதைகள், வரலாறுகள், அதுதான் சரித்திரம். இதெல்லாம் என்ன நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே, இப்போது வீரமணி கண்ணன்னு ஒருத்தன் பிறந்தான் வாழ்ந்தான். நாளைக்கு வீரமணி கண்ணன் இல்லாம்போது ஒரு 4 பேர் வீரமணி கண்ணனை தூக்கின்னு போகும்போது, சே அவன் நல்லவன் போயிட்டான்பா, அந்த பேர் தான் நம்ம எடுக்கணும் வாழ்க்கையில். படுபாவி ஒரு வழியாக போய் சேர்ந்தான், அப்படி பேர் எடுக்கக்கூடாது. மனிதனாக பிறந்த எவனும் தன்னுடைய இறுதி யாத்திரையும் போது ஒரு 4 ஜீவன்கள் அவனுக்காக கண்ணீர் விட்டால் அவன் உயரிய மனிதனாகிறான். யமதர்மனே கஷ்டப்படுவானோ உயிர் எடுக்கும்போது, ஐயோ நல்ல மனுஷன் நம்ம கொண்டு வந்துட்டோமோ, என்ன பண்ணுறது, விதி முடிஞ்சு போச்சு. அதுதான், அதற்காகத்தான் இத்தனை நல்ல ஒரு பக்தி நேரம் என்ற ஒரு நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு அரிய தகவல்களை நானும் படித்து உங்களுக்கும் சொல்வதன் மூலம் எனக்கு ஒரு பேரின்பமும் மன நிம்மதியும் கிடைக்கிறது. ஆகவே தவறாமல் பாருங்கள் பக்தி நேரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். மீண்டும் மற்றும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.